பேசினார். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, என்னவோ நான் பாவம் செஞ்சிடறேன், அப்படியே இருந்துட்டு போட்டோம். அது உங்கள் கண்கள் காண பிள்ளைகளை வந்து சேரும்படி நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகும். பாவம் மன்னிக்கப்படாத வரையிலும் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தான் ஆகும். முதல்ல சொன்ன பாவம் மன்னிக்கப்படலைன்னா, பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் செய்கிற விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். கைண்ட்லி லிசன் ஹியர், தயவு செய்து. ரெண்டாவது, பாவம் உங்களுக்குள் இருக்கிற வரையிலும், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் இருக்கிற வரையிலும் அது அவருடைய முகத்தை மறைச்சிடும். அது உங்கள் முகத்தை, அவருடைய முகத்தை உங்களுக்கு காண்பிக்காது. அவருடைய செவியை அது என்ன பண்ணும்? அடைத்து கொள்ளும். பாவம் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த நன்மையும் நமக்கு கிடைக்காது. ஈவன் தோ நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், சபைக்கு வரலாம், ஊழியம் பண்ணலாம், காணிக்கையை கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாங்க. அன்லெஸ் அன்டில் உங்களுடைய பாவங்கள் இருக்கிற வரையிலும் எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அப்படியே படிப்படியாக இழந்து போவான். மொத்தத்தையும் இழந்து போவான். சுகத்தை இழந்து போவான், பலத்தை இழந்து போவான், கிருபை இழந்து போவான், சமாதானத்தை இழந்து போடுவான், சத்துவத்தை இழந்து போவான், பாதுகாப்பை இழந்து போவான். புரிஞ்சுங்களா? பாவம் இருக்கிற வரையிலும் பாவம் அவமானப்படுத்தும். ஒரு நாள் பாவம் அவமானப்படுத்தும். அதுக்கப்புறம் தீராத வியாதியை பாவம் என்ன பண்ணும்? கொண்டு வரும். நம்மை நித்திய ஆக்கினைக்குள்ளாக பாவம் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும். அது மாத்திரமல்ல, தலைமுறைக்கும் அந்த பாவம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அதை தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கு. இங்கே கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு மனுஷனும் பாவம் இல்லை என்று சொல்லி நாம் சொல்வோமானால் நாம் பொய்யராக இருப்போம். நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, பாவம் இல்லைன்னு சொன்னா எல்லாம் என்ன பண்ணுங்க? பொய்யராக இருப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை என்ன பண்ணோம்? அற்றவர்களாக ஆனோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? கல்வாரி சிலுவையில் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணுமே, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணுமே. அதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா? உலகத்தில் பரிகாரங்கள் கிடையாது, பலிகள் கிடையாது, ஆராதனைகள் கிடையாது, ஆச்சாரங்கள் கிடையாது. ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எப்படி வேணா நான் பாவம் செஞ்சுட்டு நான் வாழ்ந்து இந்த உலகத்தை முடிச்சிடலான்னு சொல்லி. முடிவே முடியாது. ஆதாம் ஏவாள் இடத்துல கர்த்தர் சொன்னார். நீங்க என்னத்த சிரிக்கிறீங்களே தெரியல. நீங்க கர்த்தர் பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் ஆதாம் ஏவாளத்துல சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? இந்த பாவத்தை செய்யும் போது நீ சாகவே சாவாய். என்ன தெரியுமா அர்த்தம்? ஏன் சாவன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் ஆண்டவர் ஏன் சொல்லல? சாவாய் அப்படின்னு சொல்லி அதை முடித்திருக்கலாம்ல. ஏன் சாகவே சாகவாய்? நல்லா கவனிங்க. 2 விதமான நியாய தீர்ப்பு உண்டு. இந்த உலகத்தில் ஒரு நியாய தீர்ப்பு, தேவனுக்கு முன்பாக வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு. இந்த உலகத்திலே அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்களுக்கு இங்கே தண்டனை கிடைத்தது. அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. நல்லா கவனிச்சிங்க. நான் நேற்று சந்தித்தது சொன்னேன். வேதாகமத்தில் கர்த்தர் அருமையாக சொல்றார். அழகாக காயின் ஆபேல் வளர்ந்து கொண்டு வந்தாங்க. ஒன்றுமே தெரியாது, சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு கண்ணீர்னா என்னன்னு தெரியாது, மரணம்னா என்னன்னு தெரியாது. அவங்க ஏற்கனவே மரணத்தை பார்த்ததில்லை. மோள் அடிக்கிறதையோ, புலம்பி அழுகிறதையோ, சவப்பட்டியில் வைத்திருக்கிறதையோ, சவத்தை புதைக்கிறதோ, எரிக்கிறதையோ அவங்கள் பார்த்ததே இல்லை. மரணம் என்பது அவளுக்கு தெரியவே தெரியாது. கவனிங்க,
மரணம் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன தெரியுமா நடந்துச்சு? ஆண்டவர் சொன்னார்ல, நடந்துச்சு. கர்த்தர் சொன்னது நடந்துச்சு. அங்க பாருங்க, காயின் ஆபேலை கொல்கிறத அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது? ஐயோ, என் மகன் எழுந்திருக்கலையே, ஏன் படுத்து கிடக்கிறான், அவனுக்குள்ளே சுவாசம் இல்லையே, மரித்து இருக்கிறானே. ஓ, அப்பதான் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. ஆண்டவர் சொன்னாரே, இந்த பாவத்தின் தண்டனை இதுதான் போல இருக்கு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இதோடு முடிந்து போகிறதுல அவருடைய தண்டனை அவர்களுக்கு எங்க உண்டு? சத்தமா சொல்லுங்க. வெள்ளை சிங்காசனத்தில் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றாரு. நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் குமராக்கு நடந்ததை விட உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஏற்கனவே ஒரு நியாய தீர்ப்பு சோதோம் குமராக்கு இந்த உலகத்தில் நடந்தது. அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக அங்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நல்லா கவனிச்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன விருப்பப்படுறேன்னா, என்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கணும். கவனிங்க, எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கணும். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது என்ன ஆயிடும் தெரியுமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வரும்போது தேவனுடைய முகம், மறைக்கப்பட்ட அவருடைய முகம் இன்னைக்கு நம் மீது பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளும் பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு ஒவ்வொன்றா வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு இழந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க? தேவன் என்ன பண்ணுவாரு? அவர்களுக்கு கொடுப்பார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இல்ல, இளைய மகன் என்ன சொல்றான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக என்ன பண்ண என்ன தெரியுமா? அதுதான் பாவ மன்னிப்பு. கவனிங்க, அதுதான் பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு கிடைத்த உடனே அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, உயர்ந்த வஸ்திரம். அவன் இழந்து போனது திரும்ப கிடைக்கிறது. அவன் இழந்து போனதை திரும்ப அந்த தகப்பன் கொடுக்கிறவராக. இன்னைக்கு நான் சொல்றேன், பாவ மன்னிப்பு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால், தேவ பிள்ளையே, இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பு உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்கள் அவமானப்படுத்தப்பட மாட்டீங்க, மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களுடைய வியாதி குணமாக்கப்படாத வியாதி, பாவத்தின் நிமித்தம் வந்த வியாதி முற்றிலும் ஆண்டவர் குணமாக்குவார். முற்றிலுமா குணமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதுக்கப்புறம் அந்த தலைமுறைக்குரிய தண்டனை, இங்க கவனிங்க, தலைமுறைக்குரிய அந்த தண்டனை நிறைவேறாமல் போகும். அடிக்கடி நான் யோசிப்பேன், எனக்கு நல்லா தெரியும் என் தகப்பனார் செய்த பாவம் என் குடும்பத்தை எவ்வளோ சீரழித்ததுன்னு சொல்லி நல்லா அனுபவித்திருக்கிறேன். நான் நல்லா அனுபவித்திருக்கிறேன், கண்ணால் பார்த்து அனுபவித்திருக்கிறேன். அது விடாது. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் என்னைக்குமே பொய் சொல்லாது. தேவ பிள்ளையே, பொய் சொல்லாது. அது உண்மையிலும் உண்மை. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது தலைமுறைக்கு இருக்கிற அந்த தண்டனை மாற்றப்படும். உன் பிள்ளைகளுடைய நல்வாழ்வை நீ காண்பாய். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை காண்பாய். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆனால் அதெல்லாம் எப்போ தெரியுமா முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதுதான். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து அழுங்க. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் சொல்லி அழுங்க. புரியுதுங்களா? கவனிங்க.
நீங்கள் சும்மா கல் என்னது கிணத்துல போட்ட கல் மாரி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. பாவங்கள் உங்களை வேதனைப்படுத்திட்டு தான் இருக்கும். அந்த பாவங்கள் உங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓடி போய் தேவ சமூகத்தில் நீங்கள் எப்போ என்னென்னலாம் பண்ணீங்களோ உட்காந்து அழுங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து அழுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் என் பாவத்தை மன்னியும் மன்னியும் சொல்லி நீங்கள் அழுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அழ அழ இங்கே கவனிங்கம்மா. யாருக்கோ சொல்கிறேன்னு நினைக்காத. ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக இந்த வார்த்தைக்கு நீங்கள் வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, ஏனோ தானன் போகும்போது இந்த வார்த்தை கிரியை செய்யும்போது நினைப்பீங்க, அன்னைக்கு என் போதகரின் போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லையே. எனக்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்தில் இருக்க எல்லா இரத்தத்தையும் அப்படியே அவமானப்படுத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, வாரினால் கிழிக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, கைகளிலே கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட்டு, பாரமான அந்த சிலுவையை சுமந்து அப்படியே எல்லா ரத்தத்தையும் என்ன பண்ண தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினார். உங்களுக்காக எனக்காக சிந்தினார். ஒரே ஒரு வார்த்தை உணருங்க. தயவு செய்து உணர்வில்லாமல் போயிடாதீங்க. உணர்வில்லாமல் போயிடாதீங்க. உணர்வில்லாமல் போயிடாதீங்க. உங்கள் தரித்திரம் மாறணும், வியாதி மாறணும், பலவீனம் மாறணும், உங்கள் ஜெபம் கேட்கப்படணும், நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படணுமே. உன் தலைமுறை சாபம் ஒழியணும். தலைமுறை சாபம் ஒழியணும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் போய் ஆண்டவருடைய சும்மா வந்து ப்ரேயர் பண்ணுறேன் பாஸ்டர், நான் வேதத்தை வாசிக்கிறேன் பாஸ்டர், எதுவுமே மாறலைன்னா உன் பாவம் மன்னிக்கப்படலைன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. எதுவுமே மாறல, உன் பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னு அர்த்தம். எதுவுமே நடக்கலைன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னு அர்த்தம். வியாதி குணமாவல்னா பாவம் மன்னிக்கப்படலை. அவமானப்படுத்தப்படுறேன், நான் பாவங்கள் மன்னிக்கப்படலை. பலவீனமா இருக்கிறேன், நான் பாவங்கள் மன்னிக்கப்படல. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், நான் பாவங்கள் மன்னிக்கப்படல. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் பிரிந்து இருக்கிறது என்று சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், வாசிக்கலாம். மார்க் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும். அடுத்த வசனம் வாசிங்க. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, தயவு செய்து கவனிங்க, ஒரே நிமிஷம். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன். கேட்பது கேட்காதது அது உங்களுடைய பிரியம். பாவங்கள் மன்னிக்கப்படுறதும் மன்னிக்கப்படாததும் உங்களுடைய கரத்தில் இருக்கு, என்னால் கிடையாது. கவனிங்க, தயவு செய்து கவனிங்க, திருப்பாதீங்க. ஒரு முறை ஆண்டவரிடத்துல 2 கை 2 கால் வராத ஒரு மனுஷனை கூட்டிட்டு வர்றாங்க. கவனிங்க, ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு எனக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. எனக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. வேற யாருக்குமே இந்த உலகத்தில் என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏன் சொன்னா, உலகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியின் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரத்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிருபாதார பலி. உலகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறவர். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. வேற எந்த மனுஷன் இந்த உலகத்துல பாவத்தை மன்னிப்பு பெற அவரால் அன்றி வேறு ஒருவராலும் கூடாது. தேவ பிள்ளையே, வேற ஒருவராலும் கூடாது. அதனால் தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் வெளிப்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லா கவனிங்க, ஆமே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவனை தூக்கிட்டு வரும்போது எப்படி தெரியுமா தூக்கிட்டு வந்தாங்க? சொல்லுங்க, 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. கர்த்தர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது,
எழுந்து நட. என்ன தெரியுமா நடந்துச்சா? உடனே அவன் எழுந்தானா. சத்தமா சொல்லுங்க. உடனே அவன் எழுந்தான். சத்தமா சொல்லுங்க எல்லாமே. இன்னும் சத்தமா. ஏன் உடனே இழந்தான் தெரியுமா? அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால அவனுக்கு அப்படிப்பட்ட மகிமை கிடைத்தது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ உடனே தேவ மகிமை அவனை நிரப்பும் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்படாத வரைக்கும் தேவ மகிமை காணப்படாது உங்க வாழ்க்கையில. இப்படிதான் இருக்கணும். மாற்றங்கள் வராது. மாற்றங்கள் வராது. இங்க கவனிக்கிறீங்களா? கவனிங்க தம்பிங்க, கவனிங்க எல்லாம் இங்க கவனிங்க. விளையாடாதமா என்னத்தான் கவனிங்க. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. பாவங்கள் அங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாவம் இல்லை, பாவம் முழுசா மன்னிக்கப்பட்டதுன்னா நீங்க எந்த ஒரு தடையும் இல்லாம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. தேவனுடைய மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும். அவமானம் மாறிடும், வியாதி மாறிடும், பலவீனம் மாறிடும், போராட்டம் மாறிடும். ஆண்டவர் கூப்பிட்டாவே உங்க பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நீங்க பரிசுத்தமாக்கப்படுவீங்க. இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரம் எடுங்க. ரோமர் 6வது அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ், ப்ளீஸ். பாவம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன இல்லாத இருந்துச்சுங்க? நீதி இல்லாம. சத்தமா சொல்லுங்க. நீதி இல்ல. அடுத்த வசனம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. ஆமா, பாவத்தினால என்ன கிடைச்சது? சத்தமா சொல்லுங்க. இங்க நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பாவம் பண்ணதுனால என்ன கிடைச்சு? இந்த உலகத்துல எல்லாம் இழந்து, அவமானப்படுத்தப்பட்டு, வியாதி வந்து, தேவனுடைய ஐக்கியம் பிரிக்கப்பட்டு, சரிங்களா, ஒண்ணும் இல்லாம கடைசியில மரணம் தானே கிடைச்சிச்சு. ஆமென். அடுத்த வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்போது நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இங்க பாருங்க, பாவ மன்னிப்பு பெற்ற உடனே நீங்க பரிசுத்தமாக்கப்படுறீங்க. பாவ மன்னிப்பு பெற்ற உடனே நீங்க பரிசுத்தமாக்கப்படுறீங்க. பாவ மன்னிப்பு பெற்ற உடனே நீங்க என்ன பண்ணீங்க? பரிசுத்தமாக்கப்படுறீங்க. சத்தமா சொல்லுங்க. அது உங்களுக்கு பலன். அது உங்களுக்கு பலன். சத்தமா சொல்லுங்க. அது உங்களுக்கு பலன். அத முடிவு என்ன தெரியுமா? நித்திய ஜீவன், பரலோகம். சத்தமா சொல்லுங்க. ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்க ஒவ்வொருவருக்குள்ளார நீங்க உட்கார்ந்து தெளிவா உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவனுக்கு எதெல்லாம் பிரியமா இல்லையோ, தேவன் அருவருக்கிற எல்லா காரியமும் பாவம்தான். சொல்லுங்க, பாவம்தான். சொல்லுங்க, பாவம்தான், பாவம்தான். உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆசீர்வாதத்தை கேட்காத, கிடைக்காதது உனக்கு. பலத்தையும் கிருபையும் சுகத்தையும் பாவம் மன்னிக்கப்படாத வரையிலும் கிடைக்காது உங்களுக்கு. போய் என்ன கேட்கணும்? தேவ சமூகத்துல, என் பாவங்களை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவும் ஆண்டவரே. கிறிஸ்துவங்களா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான் பரலோகம் போக முடியும். தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஆராதனைக்கு வரதுனால, சபைக்கு வரதுனால பரலோகம் போக முடியாது. நீ பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால தான் பரலோகம் போக முடியும். நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி எது தெரியுமா அடையாளம் உனக்கு?
பாவமில்லாத, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்வுதான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை உனக்கு கொடுக்கும். சத்தமா சொல்லுங்க. சிலுவை போட்டுக்கிறதுனாலயோ, கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிறதுனாலயோ, வெள்ளை துணி போட்டுக்கிறதுனாலயோ, மூக்கில் காதில் காலை எல்லாவற்றையும் கழிட்டு பூவை போட்டுலாம் எடுத்துட்டு வேஷம் போடுறதுனால கிடைக்காது தேவ பிள்ளையே. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்கிறாயே, அதுதான் உனக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற மகிமையை கொண்டு வரும். பாவ மன்னிப்பு இல்லாம சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் இது சத்தியம்தான். பாவம் மன்னிக்கப்படாம எந்த ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. கவனிக்கிறீங்களா? போங்க, ஆண்டவர்கிட்ட போங்க. எப்போ செய்திகளை பாவங்க யோசிங்க. ஆமா ஆண்டவரே, என்னைக்கோ தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தீங்களே, என்ன மன்னியும். உள்ள நல்லா கவனிச்சுங்க. பாவம் உள்ள இருக்கு. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா, வெளிநாடு போயிட்டான். திருப்பி 20 வருஷத்துக்கு அப்புறம் வரான். அவன் நினைச்சிருந்தான், நான் செஞ்ச கொலையை இந்த கவர்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, மன்னிச்சிச்சு, மறந்துருக்கும். சரியா வந்தான், அவனுக்கு தண்டனை காத்திருந்தது. பாவம் இருக்கிற வரையிலும் எப்பவுமே பிசாசு உங்க கூட இருந்துட்டே இருப்பான். பாவம் இருக்கிற வரையிலும் பிசாசு எப்பவுமே உங்க கூடவே இருப்பான். பாவம் பிசாசுக்கு அடிமையாக்கும். பாவம் செய்கிறவர்கள் பிசாசினாலே உண்டாயிருக்கிறார்கள். தெரியுமா? பாவம் செய்கிறவர்கள் யாரா? தெளிவா சொல்றேன், தேவனுடைய வார்த்தை இன்ன கால வேளையில வருகிறது. ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாத்தீங்களா? கவனிச்சுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அவ்வளவுதான். வேற எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு மேல கிடையாது. பாவம் செய்றியா, நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. பாவம் செய்றியா, நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு காலத்துல பாவம் செய்தான், ஆண்டவர் அதை மன்னிப்பதற்காகத்தான் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை. பாவம் இருக்கும்போது அவன் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் இருக்கும்போது அவன் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். வார்த்தையிலே பாவம் இருக்கக்கூடாது, சிந்தையிலே பாவம் இருக்கக்கூடாது, பார்வையிலே பாவம் இருக்கக்கூடாது, நடையிலே பாவம் இருக்கக்கூடாது, உடையிலே பாவம் இருக்கக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? தயாரா இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாரை பத்தியும் கவலைப்படாத, யாரை பத்தியும் கவலைப்படாத. எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னு சொன்னா அந்த பாவ மன்னிப்பை பெற்றதுனால தான் நான் இருக்கேன். அந்த பலன், அந்த பரிசுத்தம், அந்த கிருபை, அந்த உயர்வு, அந்த அபிஷேகம், இந்த வல்லமை, ஆமேன் ஆமேன், இந்த வாழ்வு, இந்த ஊழியம் எல்லாமே பாவம் மன்னிக்கப்பட்டதினால கிடைத்த இரக்கமான கிருபையாய் இருக்கிறது தேவ பிள்ளையே. என்னால நான் வரல, என் பாவத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுச்சு? மன்னித்தது. சத்தமா சொல்லுங்க, மன்னிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நீங்க போய் தேவ சமூகத்தை கேட்கணும். பாருங்க, ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்கு போறான், பாவியா போறான். அவன் என்ன பண்ணனா, உள்ள போறதுக்கு அவன் மனசு விரும்பல. கவனிங்க, உள்ள போறதுக்கு அவனுடைய மனசு விரும்பல. வெளியே வானத்தை நோக்கி பார்க்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. அப்படியே கீழே குனிஞ்சி தான் மார்பில் என்ன பண்றான்? அடிச்சுன்னு அழுகிறான். என்ன தெரியுமா அழுகிறான்? ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். எது தெரியுமா உணர்த்தது? தேவனிடத்துல மன்னிப்பு இருக்கிறது, தேவனிடத்துல மன்னிப்பு இருக்கிறது, தேவனிடத்துல மன்னிப்பு இருக்கிறது. திரும்பி போகும்போது நீதிமானாய் புறப்பட்டு போனானா? திரும்பி போகும்போது நீதிமானா போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டங்களை பார்க்குறல்ல, வேதனையை பார்க்குறல்ல, அவமானத்தை பார்க்குறல்ல, துன்பத்தை பார்க்குறல்ல, பலவீனத்தை பார்க்குறல்ல,
குறைவுகளை பார்க்கறதில்ல. என்ன காரணம்? ஏசாமியா, சபையா, போதகரா? இல்ல, இல்லவே இல்லை. உங்க பாவங்கள் என்பதை மறந்து போவாதீங்க. என்னைக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அந்த நொடியிலே உங்களுடைய ஆசீர்வாதம் தொடங்கும். அப்பவே ஆரம்பமாயிடும். அது நிற்கவே நிற்காது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அது உள்ள இருக்கிற வரையிலும் ஆண்டவர் உள்ள வர முடியாது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன். அந்த வெளியேற பெற்ற ரத்தம், அந்த ரத்தம் உனக்காகத்தான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் ரத்தம் உனக்காக இருக்கிறது. என் ரத்தத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். நீ யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. சிலுவையில் கொலை குற்றவாளிகள் 2 பேரும் 2 பக்கத்தில் இருக்கிறாங்க. யார் தெரியுமா அவர்கள்? கொலை குற்றவாளிகள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறவர்கள். கவனிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போக. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் சாக போகிறவர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் சாக போகிறவர்கள். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தெரியாது, சாக போகிறவர்கள். ஆனால் என்ன தெரியுமா கேட்டான்? அதில் ஒரு கல்வன் என்ன தெரியுமா கேட்டான்? ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நீர் என்னை நினைத்துக் கொள்வீரா? மன்னிப்பு. அது சுருக்கமாக இருக்குது. மன்னிப்பு. ஆண்டவரே, நீர் என்னை மன்னி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் வாழ்வை முடிக்க போகிறேன். ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் அவன் சொல்கிறான், நீர் வரும் பொழுது நீர் இந்த உலகத்தை நியாய்ந்திருக்க வருவீர். பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக வருவீர். ஆண்டவரே, நீர் வரும்போது உம்முடைய பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவார்களே. அப்பொழுது நீர் என்னை நினைத்து கொள்ள மாட்டீரா? இப்பொழுது நான் மடியேறேன். நான் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மரிக்க போகிறேன். ஆனால் நித்திய நியாய தீர்ப்பு என்று உண்டு. அங்க நான் போனா என் பாவம் மன்னிக்கப்பட்டதா என்ன அங்க போக முடியும்? இந்த உலகத்துக்குரிய பாவத்தை தண்டனை நான் அனுபவித்துட்டேன். நித்தியத்தில் எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நாங்க போனோமே, என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும். கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இப்போவே, இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு. அதுதான் இயேசுசாமியின் ரத்தத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லம் உண்டு. தேவனாகிய கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லம் உண்டு. அவருடைய ரத்தத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வந்து சபைக்கு வெளியே நின்று மார்பல் அடிச்சுட்டு அழுறான். பாவியாகி என் மேல். திரும்பி போகும் பொழுது பாருங்க, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகல அவன் நீதிமானாக்கப்படுகிறதற்கு, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. ஆண்டவர் ரொம்ப நேரம்லாம் எடுக்கல. கவனிக்கிறீங்களா? ரொம்ப நேரம்லாம் எடுக்கல. அவன் திரும்பி போகும்போது அவன் பாவத்தை மன்னித்து அனுப்பினாரான். நீதிமான். எவ்வளவு சீக்கிரம் தெரியுங்களா அந்த ப்ராசஸ்? ஹல்லேலூயா. இன்னைக்கு அத்தனை வருஷம், 4, 5, 10, 15, 20 வருஷம் இன்னும் பாவத்தில் இருக்கிற ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற அந்த விடுதலை நேரம் ரொம்ப சீக்கிரம் தெரியுமா? ரொம்ப சீக்கிரம், ரொம்ப துரிதமான விடுதலை. ஹல்லேலூயா. நீ பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் போனீனா அப்பவே உன் பாவத்தை மன்னிக்கிற வல்லமை அந்த ரத்தத்துக்கு உண்டு. ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் எடுக்காத, ரொம்ப காலம் எடுத்துறாது. இத்தனை காலம் நீ பாவத்தை மன்னிக்கப்படாதனால தான் இவ்வளவு வேதனை துன்ப. திரும்பி அவன் போகும்போது பாவி தான், திரும்பி போகும்போது நீதிமான். அவ்வளோ சீக்கிரம், சொல்லுங்க, அவ்வளோ சீக்கிரம் தேவனுடைய ரத்தத்திற்கு வல்லமை, அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க ஆண்டவரும் கல்வனும்? 4 மணி நேரம் பேசியிருப்பாங்களா? 5 மணி நேரம் பேசியிருப்பாங்களா? ஒரு நாள் முழுவதும் பேசியிருப்பாங்களா? எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க? சொல்லுங்க, எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க? தயவு செய்து சொல்லுங்க, வாயத்தன்னு சொல்லுங்க. எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க? சொல்லுங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்கட்டமே. 10 நிமிஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனை பரலோகத்தில் சேர்க்க வல்லமை உள்ளதா இருந்தது. ஓ, பரதேசியிலே ஆண்டவரோடு கூட இணைக்க வல்லமையா இருந்து அவருடைய ரத்தம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் இன்னைக்கும் காத்துட்டு இருக்குது, இன்னைக்கும் காத்துட்டு இருக்குது.
இன்னைக்கும் கர்த்தருடைய இரத்தம் உனக்காக எனக்காக காத்துட்டு இருக்குது. இன்னைக்கும் காத்துட்டு இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. பாவம் இல்லைன்னு சொல்லிடாத, பாவம் இல்லைன்னு சொல்லிடாத, பாவம் இல்லைன்னு சொல்லி கடினமா வாழ்ந்துடாத. நான் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன். இல்ல, நீ பாரு, உன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் பாரு. நடக்கிற ஒவ்வொரு காரியம், அவமானம் இருக்குதா, பலவீனம் இருக்கா, வியாதி இருக்கா, பாடு இருக்குதா, அலைச்சல் இருக்கிறதா, இழந்து போகிற எல்லா காரியம், பரிசுத்தம் இல்லாத இருக்கிறதா, இதெல்லாம் உன் வாழ்க்கையில பாவம் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஹalleluya. என்னைக்கு தேவனுடைய ஐக்கியமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய மகத்துவமும் தேவனுடைய அனுக்கிரகமும் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அன்றைக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி, இன்னும் சத்தமா ஹalleluya. மத்திய 26வது அதிகாரம் 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஏன் தெரியுமா, நான் இந்த திருவிருந்துல கவனிங்க, திருவிருந்து ரொம்ப முக்கியத்துவம் படுத்தணும். ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை திருவிருந்து எடுக்கிறது இல்லை, மாசத்துக்கு ஒரு முறை திருவிருந்து எடுக்கல, வார வாரம் தேவ சமூகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்வு பெற்று வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அதுக்கு நன்றி சொல்லி அவருடைய ரத்தத்தில் நம்ம என்ன பண்ணோம், பங்கு பெறணும். இது நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, ஏசாமி ரத்தம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம். சத்தமா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஞானஸ்தானம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது சும்மா முழுகி எழுந்துறது கிடையாது. அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நல்ல கவனிங்க, இது வேற ஒரு சப்ஜெக்ட், அதை இன்னைக்கு சொல்றேன். நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க. சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்தானம் என்பது, நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே, அது அந்த ஞானஸ்தானம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. சத்தமாக சொல்ல மாட்டேங்க. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறும்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய மகிமையான ஆவி உங்களுக்குள்ளே வரும். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பாவம் வெளியே போச்சுன்னா உள்ள பரிசுத்தம் வந்துடும். ஹalleluya, ஹalleluya. நான் இன்னைக்கு சொல்கிறேன், பாவம் மன்னிக்கப்படாத வரையிலும் தேவ பிள்ளையே ஆண்டவர் உனக்குள்ளே வர மாட்டார். அவருடைய ரத்தம் இன்னைக்கும் காத்துட்டு இருக்குது. இன்னைக்கும் அவருடைய ரத்தம் உனக்காக காத்துட்டு இருக்குது. அந்த கல்வாரி ரத்தம், அவர் ரத்தம் சிந்த என்ன தெரியுமா நினைச்சாரு? இந்த பாவம் தான் என் பிள்ளை அவமானத்திலிருந்து விடுதலை ஆக்குற பாவ மன்னிப்பை கொடுக்க போகிறது. அவர் ரத்தம் சிந்தும் போதெல்லாம் என்ன தெரியுமா நினைனாரு? இந்த ரத்தம் தான் என் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து இழந்து போன எல்லாவற்றையும் கொடுக்க போகிறது. அவர் ரத்தம் சிந்தும் போதெல்லாம், கல்வாரி ரத்தத்தில், சரிங்களா, கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தும் போதெல்லாம் இந்த ரத்தம் தான் என் பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னோடு கூட ஐக்கியப்படுத்த போகிறது. அவர் ரத்தம் சிந்தும் போதெல்லாம் இந்த ரத்தம் தான் என் பிள்ளைகளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து தலைமுறையாக இருக்கிற சாபங்களை மாற்றப் போகிறது என்று சொல்லி, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே கண்ணில் முடி தெய்வ சமூகத்தில் போயிடாத மன்னிப்பு கேட்டு, ஹalleluya. ஒரே நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை குறை சொல்றது விட்டுடு. உனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கும்போது, பாவம் மன்னிப்பு இருக்கும்போது, நீ நினைக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தருவார். கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க, வாயை திறந்து தேவனோடு கூட. ஹalleluya. உனக்காக சிந்தப்பட்ட கல்வாரி ரத்தம் அது.
எல்லாருக்கும் ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு வந்துக்கிறாரு, மன்னிக்கிறதுக்கு வந்துக்கிறாரு. ஆண்டவர் உன்னை மன்னிப்பதற்காக அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிப்பதற்காக வந்திருக்கிறார். இருதயத்தை கடினப்படுத்திடாதே, இருதயத்தை கடினப்படுத்தி போயிடாத, இருதயத்தை கடினப்படுத்தி போயிடாத. உன் அவமானம் உன்னை விட்டு போகாது, உன் பலகீனம் உன்னை விட்டு போகாது, சத்ரு உன்னை விட்டு போக மாட்டான். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. எல்லாம் கண்ணில் மூடி, எல்லாம் உணர்வோடு, யாரும் அங்கங்க பார்க்காத. உனக்கு கொடுக்கிற தருணத்தை விட்டுறாத. பிசாசு டைவர்ட் பண்ற நேரம் உன் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லுவான். கர்த்தர் சொல்றாரு, பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொள். ஆமென். தம்பி கையை உயர்த்தி தூங்காத, எல்லாரும் கையை உயர்த்துங்க. தூங்குற நேரம் கிடையாது. தம்பி கையை உயர்த்தி, அன்பு மகளை கையை உயர்த்தி, எல்லாம் வாலிப பிள்ளைங்களை கையை உயர்த்தி தெய்வ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி என்ன மன்னியன்னு சொல்லுங்க. கல்வாரி இரத்தம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. எல்லாரும் அப்பா என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. என்னை கழுவி. அமைதியா இருக்காத, தயவு செய்து அமைதியா இருக்காத, தயவு செய்து அமைதியா இருக்காத. வாயை திறந்து எல்லாரும் என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தை. கையை நல்லா உயர்த்தி, நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும். சகோதரனே, பிரதர், கையை தூக்கி நல்ல ஆண்டவர் ஆராது. தேவ வல்லமை இருக்கிறது. பாவத்தோடு போயிடாத. கர்த்தர் உன்னை மன்னிக்க வந்திருக்கிறார். இந்த மன்னிப்பை கொடுப்பதற்காக அவர் ரத்தம் சிந்தினதுக்கு காரணம் உன் பாவங்களை, என் பாவங்களை தான். சும்மா அவர் ரத்தம் சிந்தல, உன் பாவம் தான், என் பாவம் தான் அவர் ரத்தத்தை சிந்தும்படி செய்தது. சும்மா அவர் ரத்தம் சிந்தல, உனக்காக தண்டிக்கப்பட்டதுனாலே, உன் பாவம் என் பாவத்திற்காக தண்டிக்கப்பட்டதனால் தான் அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை மறந்து விடாது. இந்த மன்னிப்பு சும்மா உனக்கு கிடைக்காது. அவர் தண்டிக்கப்பட்டதுனாலே அந்த மன்னிப்பு உனக்கு. எல்லாம் கையை உயர்த்தி, தம்பி கையை உயர்த்தி, சகோதரனை எல்லாம். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா ஏசையா. அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறத நீங்க கேட்க கேட்க கர்த்தர் உன்னை மன்னிக்கிற ஒரு நேரமாய்
கர்த்தர் உன்னை மன்னிக்கிற நேரமா, உன்னை ஏற்றுக்கொள்கிற நேரமா. ஓ ஹல்லேலூயா, இறங்கி இருக்கிறார். ஆமென். சத்தமா நன்றி அப்பா, என்னை மன்னிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை மன்னிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை மன்னிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன் கல்வாரி ரத்தம் என்னை மன்னிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து, ஐயா உன்னுடைய கல்வாரி ரத்தம் என்னை மன்னிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பார்க்கறல்ல, அவமானத்தை பார்க்கறல்ல, பலவீனத்தை பார்க்கறல்ல, போராட்டத்தை பார்க்கறல்ல, தனிமையை பார்க்கறல்ல, வியாதியை பார்க்கறல்ல, துன்பத்தை பார்க்கறல்ல, பிசாசை பார்க்கறல்ல, சூன்யத்தை பார்க்கறல்ல, மந்திரத்தை பார்க்கறல்ல, இழப்பை பார்க்கறல்ல, தண்டனையை பார்க்கறல்ல. காரணம் என்ன தெரியுமா? பாவம் மன்னிக்கப்படல. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல கேளு, உனக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ பாப்ப, நீ பாப்ப. ஹல்லேலூயா. உடனே 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 ஒரு மகிமை. கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. என்னை கழுவி கழுவி. ஐயா சும்மா உட்கார்ந்துராத. உன் தண்டனை விட்டு போனோம், உன் தலைமுறை சாபம் ஒன்று விட்டு போனோம், பலவீனங்கள் ஒன்று விட்டு போனோம். மாறுங்க, மாறட்டும், மாறட்டும். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை கழுவி. ஏன் உன் பிள்ளை கஷ்டப்படுறதுக்கு யார் காரணம்? அவமானப்படுறதுக்கு யார் காரணம்? பலவீனப்படுறதுக்கு யார் காரணம்? நீ தானே, நீ தானே. உன் பாவம் தானே. வரட்ட வெளியில. ஓ கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தம். நல்லா கையை உயர்த்தி ஆமென். ஓ ஜீசஸ். கழுவி. இன்னும் இன்னும். டாடி டாடி. ஓ அப்பா, ஓ ரத்தம், ஒரு 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 ரத்தம். அப்பா ஒரு ரத்தம், ஒரு ரத்தம், ஒரு ரத்தம். உன்னுடைய பிள்ளைகளுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னை மன்னிப்பதற்காய் காத்து கொண்டிருக்கிற ரத்தம் அது. உன்னை உயர்த்துவதற்காய் காத்து கொண்டு ரத்தம் அது. உன்னை விடுதலையாக்குவதற்காய் காத்து கொண்டிருக்கிற ரத்தம் அது. ஓ உன் பாவத்துக்குரிய தண்டனை உனக்கு கொடுக்காமல் காத்து கொண்டிருக்கிற ரத்தம் அது. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஊற்றப்படட்டும் உங்களுடைய ரத்தம். உன் பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும், உங்களுடைய பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. ஆமென். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தம். முழங்கால் படிடுறோம், அப்படியே முழங்கால் படிடுங்க. ஹல்லேலூயா. என்னை கழுவி. எழுந்து நிற்கிறோங்க, அப்படியே எழுந்து ஆண்டவரை துதிங்க.